ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குரு வாரத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். 6/4/23 கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, யார் மிகவும் அதிருஷ்டசாலிகள்? நான் தான் சொல்லாதீங்க. யார் மிகவும் அதிருஷ்டசாலிகள்? நான் தானும் சொல்லக்கூடாது, சத்தியமாக நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? என்ன பதில் சொல்லணும்? யார் இறைவனுடைய அருகில் இருக்கிறார்களோ அவர்கள் மிகவும் அதிருஷ்டசாலிகள். வேணா ஒன்று எப்படின்னு வேணா சேர்த்துக்கோங்க. எப்படி, அதுக்கு நீங்கள் நீ ஃபுல்லாக நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்களே என்ன பண்ணணும், ஏன் நீங்கள் அதிருஷ்டசாலிங்கன்றது நீங்களே யோசிக்கணும். ரெண்டாவது, பக்தியை விட உலகாய படிப்பு நல்லது என்று தந்தை சொல்வதற்கு காரணம் என்ன? பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அதிசயம் என்னவென்றால் தந்தையை அறியாமல் இருக்கிறார்கள். பகவான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். ஆனால் அறிமுகம் இல்லாமல் நினைவு செய்வது எல்லாம் வேஸ்ட் தான். அப்படி நினைவு செய்வதின் மூலம் எந்த ஒரு நன்மையும் கிடைப்பதில்லை. அப்படி நினைவு செய்து யாருமே குறிக்கோளை அடைவதும் இல்லை. பகவான் யார், அவரிடமிருந்து என்ன கிடைக்கும், எதுவுமே அறியாமல் இருக்கிறார்கள். எனவே இதைவிட உலகாய படிப்பு நல்லதுன்றார் பாபா. ஏனென்றால் அதில் நோக்கம் மற்றும் குறிக்கோள் புத்தியில் இருக்கும் என்று பாபா கூறுகிறார். மூன்றாவது, பாரதத்தின் மதிப்பு குறைய காரணம் என்ன? பதில், பாரதம்தான் நம்பர் 1 தீர்த்த ஸ்தலமாக இருந்தது. ஆனால் கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டார்கள். அதில் நாடகப்படி ஒரு தந்தையை மறந்து விட்டதினால் உலகத்தின் நிலைமை எப்படி ஆகிவிட்டது. எனவே பாரதத்தினுடைய மதிப்பு குறைந்து விட்டது. மாயையின் வேலை என்ன? உங்க வேலை என்ன? பாபா வேலை என்ன? மாயையினுடைய வேலை என்ன? அதுதான், சும்மா பாவம் மாயை அறை கொடுக்காது. நம்ம எப்போ தவறு செய்கிறோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. செய்த உடனே திருடர்கள் அப்படிதான், எப்போ ஏமாறுவோன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏமாந்த உடனே என்ன பண்ணுவாங்க? ஏமாத்துருவாங்க. அது போல மாயை என்ன செய்யறது? ஒருவேளை யாராவது தவறு செய்தார்கள், தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை, புத்தி கெட்டு விட்டது என்றால் மாயை நல்ல ஓங்கி அறைந்து முகத்தை திருப்பி விடுகிறது. எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகளே மாயை பிடித்து கொண்டு விடுகிறது. மாயையும் பார்க்குதான், எங்காவது தவறு செய்து கொண்டு இருக்கிறார்களா என்று பார்க்கிறது. உடனே ஓங்கி அறைந்து விடுகிறது அப்படின்றார். சும்மா அறையிறது இல்லை, அதுக்கும் புத்தி இருக்கு. சத்தியுகத்தில் என்ன இருக்காது? அங்கு துக்கம் கொடுக்கக்கூடிய மிருகங்கள், ஈக்கள், கொசுக்கள் என எதுவும் இருக்காது. அங்கு அசுத்தம் செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளும் இருப்பதற்கான சக்தி இல்லை அப்படின்றார். அவ்வளோ சுத்தமான இடம். ஞானிகள் யார்? அதனால விண்ணப்பங்கள் போடுவதற்கு பதிலாக யாராகணும்? திருப்தியாக இருப்பவர்கள்தான் ஞானிகள். எப்போது லேசான ஃபரிஷ்தா ஆகிவிடுவீர்கள்? எப்போது தந்தையினுடையவர்கள் விடுவீர்களோ, மேலும் என்னுடையது அனைத்தும் உன்னுடையது என்று ஆகிவிட்டதோ அப்போது லேசான ஃபரிஷ்தா ஆகிவிடுவீர்கள். fill up the blanks. சத்தியுகத்தில் டேஷ் இருக்கும், மற்றபடி டேஷும் தனித்தனியாக இருக்கும். சுகமே சுகம் இருக்கும், மற்றபடி கம்பார்ட்மெண்ட்ஸும் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் எந்த வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏர் கண்டிஷன் வேணுமா ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில், அதுக்கு டிக்கெட் வாங்கலாம், புக் பண்ணலாம். ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணலாம், செகண்ட் கிளாஸ் புக் பண்ணலாம். அந்த காலத்தில் தேர்ட் கிளாஸ் இருந்திருக்கு, இப்போ தேர்ட் கிளாஸ் இல்லை அன்ரிசர்வ்டில் வரவங்க தான் இல்லைன்னுட்டேன். சொர்க்கத்துக்கு யாரும் அன்ரிசர்வ்டு எப்படி வேணாலும் போகலான்றவங்கெல்லாம் வர முடியாது. ரெண்டாவது, டேஷை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். வினை பயனை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். பக்தி மார்க்கம் டேஷ் ஆகும், பொம்மை விளையாட்டாகும். அஞ்சாவது, டேஷ் நினைவின் மூலம்
பெரியதிலும் பெரிய காரியத்தை சகஜம் ஆக்கக்கூடியவர்கள் தான் டேஷ் ஆவார்கள். செய்விப்பவரின் நினைவின் மூலம் பெரியதிலும் பெரிய காரியத்தை சகஜமாக்கக்கூடியவர்கள் தான் நிமித்தமாகி செய்பவர்கள் ஆவார்கள். ஆறாவது, டேஷ் குழந்தைகளுடையது, டேஷ் தந்தையினுடையது. தைரியம் குழந்தைகளுடையது, வேலை தந்தையினுடையது. ஏழாவது, எங்கு டேஷ் என்று வருகிறதோ அங்கு டேஷ் என்று சொல்லிவிடுங்கள், பிறகு எந்த டேஷும் ஃபீல் ஆகாது. என்னுடையது என்று வருகிறதோ அங்கு ஒன்று ஈஸி இல்லையா? என்னுடையது, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த கஷ்டம் வரும்போது அந்த என்னுடைய மற்றதெல்லாம் வேண்டாம், எது என்னுடையதுன்னு தோணுதோ உங்களுக்கு அது என்ன பண்ணும், பாபா இது உன்னுடையதுன்னு மாத்துருங்க. அப்போ எந்த சுமையும் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவராச்சு அவர் வேலையாச்சு ஒப்படைச்சிட்டோன்னா ஃப்ரீயாக இருங்க. ஓம் சாந்தி.